கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்திற்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு பெயர்கள் பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். பைபிள் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த வேதாகமத்தை பரிசுத்த வேதாகமம் என்றும் சத்திய வேத புத்தகம் என்றும் அழைப்பதுண்டு. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி வேதாகமத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் புஸ்தகச் சுருள் என்பதாகும். ஆதி காலங்களில் மிருகங்களின் தோல்களை பதப்படுத்தி அவைகளை எழுது சுருள்களாக பாதுகாத்து வைத்திருந்ததால் வேதாகமத்திற்கு புஸ்தகச் சுருள் என்ற பெயர் வந்தது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி வேதாகமத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் சத்திய எழுத்து என்பதாகும். சத்திய வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் சத்தியமானபடியால் இந்த பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 27வது வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் ஆகிய வேத வசனங்களில் பரிசுத்த வேதாகமத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் வேதவாக்கியம் அல்லது வேதவசனம் என்பதாகும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வேதாகமத்திற்கு தேவவசனம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள யாவும் தேவனுடைய திருவசனமானதால் இந்த பெயர் பொருத்தமானதாக உள்ளது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் ஆகிய வசனங்களில் வேதாகமத்திற்கு தேவனுடைய வாக்கியங்கள் என்றும், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் ஜீவ வாக்கியங்கள் என்றும் கூறப்படுகிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வேத வாக்கியத்திற்கு கர்த்தருடைய வேதம் என்றும், ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தருடைய புஸ்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வேதாகமத்திற்கு ஆவியின் பட்டயம் என்றும், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கிறிஸ்துவின் வசனம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வேதாகமத்தை ஜீவ வசனம் என்றும், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சத்திய வசனம் என்றும் அழைக்கிறார்கள். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வேதாகமத்தை கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் என்றும், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனம் என்றும், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ராஜ்யத்தின் வசனம் என்றும் கூறுகிறார்கள். வேத வசனங்களுக்கு உவமையாக சொல்லப்பட்டவைகள் குறித்து இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வேத வசனம் அக்கினிக்கு இணையாகவும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனத்தில் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலானவையாகவும் தேனினும் தெளித்தேனிலும் மதுரமானவையாகவும் வேதவசனம் கூறப்படுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் தன் சுய முகத்தை பார்க்கும் கண்ணாடியாக வேதவசனம் கூறப்பட்டுள்ளது. மாரியையும் உறைந்த மழையையும் வேதவசனத்துக்கு உவமையாக ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வேதவசனம் விதைக்கு ஒப்பாகவும், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரையுள்ள வசனங்கள் வளர்ச்சியடையத்தக்க ஆகாரத்திற்கு ஒப்பாகவும் கூறப்பட்டுள்ளது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வேதவசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகவும், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களில் வேதவசனமானது ஞானப்பாலுக்கு ஒப்பாகவும் கூறப்பட்டுள்ளது. வேதாகமத்தின் பல்வேறு பெயர்கள் பற்றியும் வேதவசனங்களுக்கு உவமையாக சொல்லப்பட்டவைகள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக நன்றி. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.